Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தல் 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் நடைபெற்றது. மாலை 5 மணி நிலவரப்படி 56.68% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 19, ஏப்ரல் 26, மே 7, மே 13 ஆகிய தேதிகளில் 4 கட்ட தேர்தல்கள் நடைபெற்றன. 379 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் இன்று நடைபெற்றது. அதன்படி 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 14 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் உள்ள 13 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் உள்ள 7 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதேபோல பீகாரில் உள்ள 5 தொகுதிகள், ஒடிஷாவில் உள்ள 5 தொகுதிகள், ஜார்க்கண்டில் உள்ள 3 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா 1 தொகுதி என மொத்தம் 49 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. 4,26,00,000 பெண்கள் உட்பட 8,95,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியுடையோராக உள்ள இந்த 5ஆம் கட்ட தேர்தலில் மொத்தமாக 695 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். இதில் முக்கியமாக ராய்பரேலி தொகுதியில் ராகுல் காந்தியும், லக்னோ தொகுதியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும், அமேதி தொகுதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியும் களம் காண்கின்றனர். வடக்கு மும்பை தொகுதியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், பாரமுல்லா தொகுதியில் தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் ஒமர் அப்துல்லா, இதேபோல சரண் தொகுதியில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவின் மகள் ரோஹிணி களம் காண்கிறார். தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் 94,732 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் நடைபெற்ற தேர்தலில் ஏராளமான வாக்காளர்கள் காலை முதலே வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஆர்வத்துடன் வாக்களித்தனர். இதற்கிடையே ஒடிஷாவில் 5 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தலுடன் 35 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் ஹிஞ்சிலி மற்றும் கண்டபஞ்சி ஆகிய 2 தொகுதிகளில் ஒடிஷா முதலமைச்சரும் பிஜு ஜனதா தள கட்சித் தலைவருமான நவீன் பட்நாயக் களம் காண்கிறார். மேற்கு வங்கத்தின் பரக்பூர், பங்கன் மற்றும் அரம்பேக் ஆகிய தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களிடையே மோதல் வெடித்ததால் பதற்றமான சூழல் நிலவியது. ஹூக்ளி தொகுதியில் வாக்குச்சாவடிக்கு செல்லும் வழியில் பாஜக எம்பி லாக்கெட் சட்டர்ஜிக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரை மறித்து போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து காரிலிருந்து இறங்கிய லாக்கெட் சட்டர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினருக்கு எதிராக கோஷம் எழுப்பினார். தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். உத்தரப்பிரதேசம், ஒடிஷா மற்றும் மேற்கு வங்கத்தின் சில பகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு மீண்டும் வாக்குப்பதிவு முறையாக நடைபெற அதிகாரிகள் வழிவகுத்தனர். 428 மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் 6ஆம் கட்ட தேர்தலில் 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.